உலகி போகிற உலகத்தில் அவர் சொல்லுகிறார், நெருக்கத்தின் நடுவில் அவனோடு விட்டிருக்கிறேன். எத்தனை நல்ல ஆண்டவர் அவர். அடுத்தபடியாக குழப்பத்தின் நடுவில். இதுதான் வாழ்க்கை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திறமைகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது, பட்டங்கள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வாழ்க்கையில் அந்தஸ்து இருக்கிறது. பட் ஸ்டில் there are some time we cannot do what we can. என்ன செய்ய வேண்டும் என்பதை புரியாமல் இருக்கிறோம். அதான் தடுமாறும் நேரம், ஒரே குழப்பம். அதுவா இதுவா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா? தேவன் சொல்லுகிறார், அந்த குழப்பத்தின் நடுவில் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் குழப்பத்தை தெளிவாக்க. உலகம் என்ன செய்ய தெரியுமா? அந்த குழப்பத்தையே இன்னும் குழப்புகிற ஒரு உலகம் இது. புரியுதா உங்களுக்கு? குழப்பத்தில் இருக்கிறேன்னா அதை குழப்புகிற மக்கள் தான் இன்னைக்கு ஏராளம். ஏனென்றால் அதுதான் அவளுக்கு சந்தர்ப்பம், வாய்ப்பு. புரியவே இல்லைல்ல. எனக்கு தெரியும் அது அப்படி தான் நடக்கும்னு சொல்லுங்க. இதுவா பெரிய வார்த்தை? எனக்கு தெரியும் இப்படி ஆகும். தேவன் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் குழப்பத்தின் நடுவில் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, அந்த குழப்பம் எப்படி வருதுன்னு தெரியாது. காரணமே இல்லாத ஒரு குழப்பம். நல்ல வாழ்க்கை ஸ்மூத்தாக போயின்னு இருக்கும், நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். திடீர்னு காரணமே இல்லாத ஒரு குழப்பம். மனிதர்களும் இல்லை, அங்கே யாருமே இல்லை, ஆனால் இனம் புரியாத ஒரு குழப்பம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அது அப்படி ஆகிடுமோ, அது இப்படி ஆகிடுமோ, அது இப்படி ஆகிடுமோ. உங்களுக்கு அவருக்கு அந்த வியாதி, இவருக்கு எந்த வியாதி, அவர் இப்படி மரித்து விட்டார், இவர் இப்படி மரித்து விட்டார். இதுதான் குழப்பம். தேவன் சொல்லுகிறார், அந்த குழப்பத்தின் நடுவில் என்னோடு நான் இருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் குழப்பம் அல்ல, என்னை தெளிவாக்கும்படியாய், எனக்கு இன்னும் சரியான ஒரு பார்வை தரும்படியாக ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். அடுத்தது கண்ணீரின் நடுவில். இது எப்போ வரும்னே தெரியாது. வியாதி வரும்போது வருது, துக்கம் வரும்போது வருது, ஏமாற்றம் வரும்போது வருது, நம்பினவர்களால் நாம் துரத்தப்படுகிறோமே அப்போல்லாம் வருது. சில நேரங்களில் முழங்கால் படியிட்டாலே அழுகதான் வருது இல்லையா? தேவசமத்துக்கு வந்தாலே அழுகதான். ஆனால் உலகத்துக்கு காரணம் தெரியாது, தேவனுக்கு காரணமும் தெரியும். அதற்குரிய மாற்றங்களையும் உண்டு பண்ண அவரால் தெரியும். உலகம் சொல்லும் இது கைவந்த கலை. ஆனால் தேவன் சொல்றாரு, அந்த கண்ணீரின் நடுவிலே பலமுறை சொல்லிருக்கிறேன், அன்பானவர்களே, காரணமின்றி ஒரு சொட்டு கண்ணீரையும் உன் கண்ணிலிருந்து வருவதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஏனென்றால் நீ அவருடைய கண்மணி. கடலின் ஓசையை விட நீ விடுகிற ஒரு சொட்டு கண்ணீருக்கு பலத்த சத்தம் உண்டு. Your tears has more sound than the sounds of the ocean. கடலின் ஓசையை விட உன் கண்ணீருக்கு ரொம்ப ஓசை உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், நெருக்கத்தின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், அடுத்து சொல்றாரு உன் கலக்கத்தின் மத்தியில். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார், உன் கலக்கம் இருக்குதுல்லவா,